சத்சங்கத்தில் பங்கு கொள்றதுக்காக வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். My pranams to all of you, and today's topic is Srimad Bhagavatam, the effulgence of a sun. சூரியனை போல பிரகாசமுள்ள ஸ்ரீமத் பாகவதம். இந்த தலைப்பு ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஆச்சாரியர்கள் கொடுத்த தலைப்பு. இதை பிரபுபாதரும் பெரும்பான்மையாக இதை உபயோகம் செய்துள்ளார். This topic is given by great acharyas, especially Sridhara Swami, and Prabhupada has quoted this topic, at various instances. பிரபுபாதர் இந்த தலைப்பை பல முறை உபயோகம் செய்துள்ளார். அப்போ முதல்ல சூரியனிலிருந்தே தொடங்குவோம். பிரபுபாதர் ஒரு அழகான சொற்பொழிவு ஸ்ரீமத் பாகவதத்தின் மகிமையை பற்றி பேசியிருக்கிறார். Prabhupada has spoken so beautifully, and that lecture was like very scholarly one. நிறைய புலமை நிறைந்த ஒரு சொற்பொழிவாக இருந்தது. அது ஒரு முறை பிடிஜியில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் ஆல்ரெடி பப்ளிஷ்ட் இன் பிடிஜி ஆல்சோ, where Srimad Bhagavatam is compared to a tiny lamp and Purna Arka, a full sun. ஸ்ரீமத் பாகவதத்தை சின்ன ஒரு அகல் விளக்கு, சின்ன ஒரு விளக்காகவும் அதே நேரத்துக்கு பெரும் ஜொலிக்கக்கூடிய சூரியனாகவும் அதை உபமைப்படுத்தி இருக்கிறார்கள். This talk today is going to be a little philosophical one, so I request devotees to not fall asleep. தூங்கிராதீங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். ஏன்னா பாகவதம் கேட்டாலே நல்ல தூக்கம் வரும். And sleeping in Bhagavatam class is also a great seva. பாகவத சொற்பொழிவில் தூங்கிறது கூட ஒரு சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது புண்ணிய ஸ்தலம் அங்கே போய் ஒரு நாள் தூங்கிட்டா கூட மறுபடியும் இந்த பூ உலகத்தில் ஒரு சூரிய உதயம் பார்க்க வேண்டிய நிகழ்வு இருக்காது அப்படின்னு மகாத்மியங்கள் சொல்லுது.
If you go and stay in a holy place for a day and you retire there and sleep, even if you sleep in a holy place for a night, you don't have to appear again in this material world to see a sun. இதுதான் புண்ணிய ஸ்தலங்களின் மகிமை. அதே மாதிரி பாகவதம் கேட்கும்போது தூங்குனா கூட அது ஒரு பெரும் பாக்கியம். It's a glorious one, to sleep in Srimad Bhagavatam class. Like once, if you have been to Jagannath Puri, நீங்கள் ஜெகநாத் பூரி சென்றிருந்தீங்கன்னா அடுத்த முறை இரவில் ஜெகநாதரை பள்ளி சேவை செய்யும் போது நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். If at all you are going to Jagannath Puri, please, it's my request to attend the night seva of Lord Jagannath. Sometimes it's at 11 o'clock, sometimes it's at like 12. It even sometimes goes up to 2 in the night. சில நேரங்கள் அந்த பள்ளி சேவை 11 மணிக்கு நடக்கும், 12 மணிக்கு நடக்கும், 1 மணி 2 மணிக்கு கூட காலதாமதமாக நடந்த கதைகள் உண்டு. Lord Jagannath dresses himself in the night with gopi vesha. அழகான கோபியர்களின் வேஷத்தை ஜெகநாதர் அணிந்து கொள்கிறார். ஏன்னா it seems gopis are coming and decorating Jagannath in the night. இரவு நேரத்தில் ஜெகநாதரை கோபிகைகள் வந்து அலங்காரம் செய்கிறார்கள். இந்த லீலை எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் they will bring Devi. Her name is Nidra Devi. இந்த லீலைகள்லாம் ஜெகநாதர் கோயிலில் முடிந்ததுக்கு அப்புறம் இரவு ஒரு அழகான விக்கிரகத்தை கொண்டு வருவார், சின்ன விக்கிரகம். அந்த தேவியின் பெயர் நித்ரா தேவி, தூக்கத்தின் தாயார், தூக்கத்தை கட்டுப்படுத்துகிற தாயார். The one who controls the department of sleep. And Hare Krishna devotees definitely need her blessings to come out of sleep. நம்ம பக்தர்களுக்கு வந்து இந்த அனுக்கிரகம் ரொம்ப தேவை. ஏன்னா ஒரே ஒரு சேவையில் மட்டும்தான் நம்ம தூங்காமல் இருப்போம், பாக்கி எல்லா சேவையிலுமே தூங்கக்கூடிய பழக்கம் நம் பக்தர்களுக்கு உண்டு. We normally sleep off. I have seen one devotee who slept off while doing Arati and Kirtan. ஆரத்தியும் கீர்த்தனும் நடந்து கொண்டிருக்கும் போது நின்று கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார், அப்படியே தூங்கி விட்டார். அப்படி பார்த்துருக்கிறோம். பாகவதம் கிளாஸில் தூங்கக்கூடிய பெருமை நமக்கு அனைவருக்கும் உண்டு. We all have slept in Bhagavatam class. We have all slept in Mangalarati. We have slept in Vaishnava meetings, Ishtagoshti. பக்தர்களின் பொது மீட்டிங்லெல்லாம் நம்ம தூங்கியிருக்கிறோம். ஆனால் பிரசாத சேவை நடக்கும்போது மட்டும் தூங்கின பக்தர்களே கிடையாது. We have never slept while honoring Prasad. That is why our organization is also called International Society for Kitchen Consciousness. அப்படி கூட ஒரு பெயர் உண்டு. சரி, அதை பற்றி ரங்ககிருஷ்ண பிரபுக்கு அதிகமாக தெரியும். அப்போ நித்ரா தேவி கம்ஸ் இன் த நைட். எல்லாம் ஜெகநாதரின் அந்த லீலை முடியும் போது நித்ரா தேவி வருவார்கள். வந்து, பிரபு நீங்கள் ரொம்ப அயர்ந்திருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. நித்ரா தேவி ஸ்பீக்ஸ் டு ஜெகநாத் and said, my lord, you would have been very tired. Why? Because you took the hardship of eating 64 times and 56 items, so you would have been very tired. நீங்கள் காலையில் இருந்து 64 முறை 56 பண்டங்கள் சாப்பிட்டீங்க, கண்டிப்பாக சோர்ந்து போயிருப்பீங்க. ஏன்னா ஜெகநாத் இஸ் ஆல்சோ கால்ட் as அன்ன பிரம்மா, உணவின் கடவுள். அப்போது you would have been very tired, so please take rest. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நித்ரா தேவி விண்ணப்பம் செய்வார்கள். அப்போ ராமாயணத்தில் அந்த ஒரு உபகதை உண்டு.
இந்த படைப்பிலேயே வச்சு நித்ரா தேவிக்கு ஒரே ஒரு பக்தர் தான் இருந்தாராம். அவர் யார் அப்படின்னா கும்பகர்ணன். It's glorified in Ramayana that in the whole creation, Nidra Devi had only one devotee and his name was Kumbhakarna. You all know. And when Lord Ram killed Kumbhakarna, Nidra Devi was little upset. ராமர் கும்பகர்ணனை வதம் செய்த போது நித்ரா தேவிக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. போய் கேட்டார்கள் பிரபு கிட்ட, பிரபு, you have so many devotees, I hardly had one and you killed him also. எனக்கு இருந்தது ஒரு பக்தன், அவனையும் கொன்று விட்டீர்களே. அப்போ நித்ரா தேவியை பார்த்த உடனே ராமபிரானுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்த, தவறு செய்து விட்டோமோ அப்படின்னு கூட நினைச்சார். Lord Ram was little sensitive to Nidra Devi and Lord thought, why did I do so? Because Nidra Devi is feeling bad. So Ram consoled Nidra Devi, don't worry. அவளை சமாதானப்படுத்தினார்கள் ராமபிரான். நித்ரா தேவி கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எங்கெல்லாம் கலிகாலத்தில் பாகவத உபன்யாசம் நடக்குதோ தயவு செய்து அங்கே போங்க, உங்கள் நிறைய பக்தர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாங்க. ஸோ லார்ட் ராம் blessed Nidra Devi and said, don't worry, you please go wherever Bhagavatam, Bhagavad Gita discussions are going on in Kali Yuga, you will get lot of candidates அப்படின்னு சொல்லி தினமும் காலையில் 8 மணிக்கு நித்ரா தேவி இஸ்கான் கோயிலெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. எவ்ரிவேர் ஷீ கெட்ஸ் கேண்டிடேட்ஸ், ரைட்? ஸோ ஈவன் when we sleep during Bhagavatam, it is also glorious. பாகவத உபன்யாசத்துக்கு நடுவில் தூங்கினால் அது கூட பெருமை வாய்ந்தது தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் தூங்கிடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்லீப் நவ். So Prabhupada starts the glorification by comparing Bhagavatam to a lamp and to a sun. ஸ்ரீமத் பாகவதத்தின் மகிமையை பிரபுபாதர் அழகாக பேசுகிறார். முதல்ல ஒரு விளக்கோடையும் ரெண்டாவது ஒரு சூரியனோடையும் அதை உமைப்படுத்துகிறார்கள். இப்போ விளக்க பற்ற வச்ச உடனே இருட்டு போயிடும். Prabhupada says, the moment you light a lamp, the darkness dissipates. Ignorance is removed. அந்த விளக்கை பத்த வச்ச நிமிடம் காலதாமதமே கிடையாது, உடனே அங்க ஒரு பிரகாசம் ஒளிமயம் வந்துவிடும். The moment we light up the lamp, immediately the place is filled with effulgence. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. பாகவதத்தை எந்த உருவத்தில் தொட்டாலும் சரி, தொட்ட உடனே அந்த மனிதனின் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான அக்ஞதை, இருட்டு அகன்றுவிடும். Ignorance at a different level will be cleared off. The moment you touch Bhagavatam, the moment you read any page, any line, any shloka, any purport of Bhagavatam, the spiritual life starts whether you realize it or not. நாம் உணர்ந்து கொள்கிறோமோ இல்லையோ, உணர்வு பூர்வமாக படிக்கிறோமோ இல்லையோ, பாகவதத்தின் எந்த தாள், எந்த வரி, எந்த ஸ்லோகம், எதை தொட்டாலும் அவன் ஆன்மீக வாழ்க்கை தொடங்கிவிடுகிறது. And Prabhupada very strongly emphasized on this point. அதனால தான் பிரபுபாதர் ஒரு முறை புத்தகம் விநியோகம் செய்யும் ஒரு பெண்மணி கிட்ட சொன்னாங்க, you simply allow that person to touch Bhagavatam, his spiritual life will start. புத்தகம் விநியோகம் செய்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி ஜெர்மனியில் பிரபுபாதர் கிட்ட போய் சொன்னாங்க, நிறைய பேர் தொடர்றது கூட இல்லையே, அந்த புத்தகத்தை எப்படியாவது தொடவிட்டால் போதும், அவர்கள் ஆன்மீக வாழ்க்கை தொடங்கிவிடும் அப்படின்னு பிரபுபாத் சொன்னார். and the devotee lady, young lady, she got very inspired. அந்த
ரொம்ப இளமையான பெண் புத்தக விநியோகம் செய்பவர்கள், அவர்களுக்கு ரொம்ப உற்சாகமாகிவிட்டது. ஸோ அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன் ஜெர்மனி இந்த கார்கள்லாம் சிக்னலில் நிற்கும். சிக்னலில் நிற்கும் போது ஓடி போய் அந்த ஜன்னலை தட்டி அவங்க திறந்த உடனே புக்கை கையில் கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்துடுவார்கள். இது அவர்களுடைய தினம் டெய்லி ஆக்டிவிட்டியாகவே இருந்தது. ஸோ எவ்ரிடே வாட் she will go in the signals where the cars will be parked for few minutes, few seconds, and she will knock at their windshield, and the moment they open, she will drop the book in their lap or in their hand, and she will start speaking. And those people will be holding the book and listening to her for 8 seconds, 7 seconds, 10 seconds, not more than that. அவர்கள் அந்த புத்தகத்தை பிடித்து கொண்டு இந்த பெண்மணி பேசுவதை சில வினாடிகள் மட்டுமே கேட்பார்கள். And they are focusing on the green light. அவங்க என்ன சொல்ல, அந்த பச்சை விளக்கையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். Somehow she will make everyone touch பாகவதம். எப்படியாவது அந்த பக்தர்கள், அந்த மனிதர்கள் பாகவதத்தை ஒரு முறையாவது தொட வேண்டும் என்று அந்த பெண்மணி ஆசைப்பட்டார்கள். And in this way she was distributing a lot of books. நிறையா பிரபுபாதரின் புத்தகத்தை விநியோகம் செய்து வந்தார்கள். And the most unfortunate thing happened. ரொம்ப தௌர்பாகியமான ஒரு மனதுக்கு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது. One day a vehicle ran over her in the signal and she left her body. இந்த மாதிரி அந்த சிக்னல்ல புத்தக விநியோகம் செய்து ஒரு வண்டியிலிருந்து இனி ஒரு வண்டிக்கு ஓடி போகும்போது திடீர்னு பச்சை விளக்கு எரிய ஆரம்பித்து விட்டது. Suddenly the green went on and the vehicles are like roaring up in the streets. வண்டிகள் சீறி பாய்ந்தன. And she met with an accident and she left her body. அந்த பெண்மணி இறந்து போனார்கள். And Prabhupada got this news. பிரபுபாதருக்கு செய்தி வந்தது. அவர் கண்கள் குளமாக மாறின. He was with tears, he was moved, and Prabhupada said, she definitely went back to Godhead because she was carrying Bhagavatam. She was just a Bhagavatam carrier. அந்த பாகவதம்ங்கிற புத்தகத்தை சுமந்து நடந்ததுனால அந்த பெண்மணி கண்டிப்பாக கோலோகத்துக்கு போகிறார் அப்படின்னு பிரபுபாதர் சொன்னார். In any form you touch, you read, you open, you know, it's like a lighting a lamp. பாகவதத்தை தொட்டாலும் படித்தாலும் எந்த வரியை கேட்டாலும் நம் அகல் விளக்கு ஏற்றுவது போல் அவன் ஆன்மீக வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. இதுல சந்தேகமே வேண்டாம். We shouldn't have any doubt at all in this statement. And Prabhupada said, if a devotee sincerely reads Bhagavatam daily, even for a short time, say 30 minutes, 1 hour, he is free from all material bondages. தினமும் சிறிது நேரமாவது பாகவதத்தை ஒரு பக்தர் நிரந்தரம் படிக்கிறார் என்றால் அவர் பௌதீகமான எல்லா பந்தனங்களிலிருந்தும் முக்தியடைந்து விடுகிறார். இது உண்மை. We have to spend more than 15 minutes, 30 minutes every day. தினமும் 15-30 நிமிடங்களாவது நம் பாகவதத்தை படிக்க வேண்டும். So this is like a lamp. Immediately lights up. ஒரு விளக்கு உடனே எரிவது போல் ஆன்மீக வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. And the second, Prabhupada is comparing Bhagavatam with Purna Arka, the total complete full sun. இரண்டாவது பாகவதத்தை ஒரு சூரியனோடு உவமை செய்கிறார் பிரபுபாதர். இந்த சூரியனின் அழகு என்னன்னா, பகவானை கூட சூரியனாக உவமை செய்வார்கள். Krishna is also compared to sun. That is the
tagline of Srimad Bhagavatam, the title line of Srimad Bhagavatam, BTG, Back to Godhead magazine. இந்த பேக் டு காட் ஹெட் மேகசின்ல தலைப்புல பிரபுபாதர் போட்டிருக்கிற வரியே அதுதான். என்னது? காட் ஹெட் இஸ் லைட் அண்ட் டார்க்னஸ், நிசைன்ஸ் இஸ் டார்க்னஸ். சூரியன் ஒளிமயமானவர், அக்ஞதை அந்தகாரம் இருட்டினை போன்றது அப்படின்னு அந்த பிடிஜி மேகசினுடைய தலைப்பே அதுதான். பிரபுபாதர் அதைத்தான் யூஸ் பண்ணி இருக்கிறார். And Krishna is also compared to sun. பகவான் கிருஷ்ணரையும் சூரியனோடு உபமை செய்கிறார்கள். அழகான ஒரு வரிசை பிரம்ம சம்ஹிதாவில் இருக்கு. ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதை சுதுர்லப மதுர்லபமாத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அழகான ஒரு வரி அது பிரம்ம சம்ஹிதையில். ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச. This is the most contradicting term which a human mind cannot contemplate. மனிதனின் மனதில் புரிய முடியாத ஒரு விசித்திரமான விஷயம் இது. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் ரொம்ப பழமையானவர், அதே நேரம் கிருஷ்ணர் ரொம்ப புதுமையானவர். அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு விஷயம் ரொம்ப பழசு ஆனால் ரொம்ப புதுசு, அது எப்படி சொல்றது? ஸோ இந்த ஸ்லோகா பிரம்மாஜி இஸ் க்ளோரிஃபையிங் ஆத்யம் புராண புருஷம். புராண புருஷம் மீன்ஸ் வெரி 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 ஓல்டு பர்சன். ஆத்யம் த ஃபர்ஸ்ட் பர்சன். நவயௌவனம் ச. At the same time he is blooming, youthful, ever fresh and a new one. இவர்தான் பழசு ஆனா இவர்தான் புதுசு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரைட்? ஸோ ஆங்கிலத்தில் சொல்வார்கள், as old as a sun and as new as a sunrise. சூரியனை போன்று பழமையான தொன்மையானவர், ஆனால் சூரிய ஒளியை போன்று புதுமையானவர். Because the sun rises every day, so it's a new sun. சூரியன் தினந்தோறும் உதிக்கின்றது, அதனால் அதன் ஒளி புதுசு. அது மட்டுமில்ல, லுக் அட் த மிஸ்டிக்கல் கிரியேஷன் ஆஃப் காட். கிருஷ்ணரின் படைப்பை யோசிச்சு பாருங்க. சூரியன் எவ்வளவோ கோடானு கோடி வருடங்களாக எரிந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திற்கு வெப்பத்தையும் ஒளியையும் தந்து கொண்டே இருக்கிறது. வித் ஜீரோ ஃபியூயல் கன்சம்ஷன். The sun is giving light, it's burning effulgently, supplying light and heat to the entire universe for millions of ages. Do we supply any kind of fuel to the sun? சூரியனுக்கு ஏதாவது வழியில் ஃபியூயல் கொடுக்குறோமா? பெட்ரோல் ஏதாவது கெரசின் எல்லாம் ஊற்றி கொடுக்குறோமா என்ன? எரிந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் தீர்வே இல்லை. இனியும் கோடானு கோடி வருடங்கள் சூரியன் எரிந்து கொண்டே இருக்கும், ஆனால் ஒரு பொழுதும் அணையாது. There is no consumption of fuel. இதைத்தான் சுயம்பு என்பார்கள். தானே உற்பத்தியாய், தானே செயல்பட்டு, தானே மற்றவர்களுக்கு பிரயோஜனமும் செய்து, வெளியிலிருந்து ஒரு சக்தியின் உதவியும் இல்லாமல், இதுதான் சுயம்பு. And sun is like that. So Krishna is compared to sun. Bhagavatam is compared to sun. அதனால் பகவானையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் சூரியனோடு உபமை செய்வார்கள். Old scripture because it's spoken by God himself. பகவானே சுயம் வந்து வியாசருக்கும் நாரதருக்கும் சொல்லிக் கொடுத்த புத்தகம் ஸ்ரீமத் பாகவதம். ஆனால் எப்போல் படித்தாலும் அது வந்து புதுமையாக பக்தர்களுக்கு உதவி செய்து பக்தர்களை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். Even today if you read Bhagavatam, tomorrow even after 5,000 years, 5000 வருடங்கள் கழிந்து படித்தாலும் சரி, Bhagavatam will be constantly helping. So Prabhupada compares Bhagavatam to a lamp and to a sun. பாகவதத்தை ஒரு விளக்கோடும் சூரியனோடும் உபமை செய்கிறார். Then
Prabhupada even takes it to the different level of explanation. Prabhupada says Bhagavatam is the essence of 4 Vedas and the 5th Veda also Mahabharata. பிரபுபாதர் சொல்கிறார் 4 வேதத்தின் சாரம் பாகவதம் மட்டுமல்ல 5வது வேதமான மகாபாரதத்தின் சாரம் இது அப்படிங்கிறார். So there's a beautiful story how this Vedas manifested. வேதங்கள் பல உருவம் எடுத்தது எப்படி என்பது ஒரு அழகான கதை. வியாசருக்கு 6 சீடர்கள். என் இனிய பக்தர்கள் யாரும் தூங்கிடக்கூடாது. வியாச has 6 disciples. 6 சீடர்கள் வியாசருக்கு. கௌதம, கணாத, கபில, அஷ்டவக்ர, ஜெய்மினி, பதஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சீடர்கள் வியாசருக்கு. Vyasa had very famous disciples, 6 of them. Gautama, Kanada, Kapila, Ashtavakra, Jaimani, Patanjali. And Vyasa received the whole Vedas in the form of sutra from God. இறைவனின் கையிலிருந்து வேதங்களை சூத்திரங்களாக பெற்றுக்கொண்டார். சூத்திரம் அப்படின்னா I don't know how to translate sutra in English, but the most closest translation is formula. நம்ம கெமிஸ்ட்ரியிலலாம் ஃபார்முலா படிப்போம் இல்லையா, ஒன்றுமே புரியாது. அந்த ஃபார்முலா சூத்ரா அப்படின்னா ஃபார்முலா. So the original Vedas are all in the form of sutras. வேதங்கள் அனைத்தும் இந்த ஃபார்முலா. It is all in the Vedas in the form of formula. Don't think chemistry was the first person to give formula. Vedas have given thousands and thousands of years back. So Vyasadev explained this formula and distributed to 6 of his disciples and told them, you come back with your realizations, explanations and further understanding to complete this project. தன் 6 சீடர்களுக்கும் அந்த சூத்திரத்தை கொடுத்துவிட்டு இதை ஆராய்ச்சி செய்து இதை மேலும் கண்டுபிடித்து இதன் தீர்வுகளை கண்டுபிடித்து விளக்கத்தை கண்டுபிடித்து திரும்பி வாருங்கள் அப்படின்னு கட்டளையிட்டார். And all the 6 traveled with the sutras. 6 பேரும் இந்த சூத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். Some of them meditated. One of them meditated on his toe for 10,000 years. Can you imagine? இந்த 6 பேர்ல ஒருத்தர் தன் காலின் பெருவிரலை 10,000 வருடம் தியானம் செய்தார். That's why these people are called rishis. Rishi means a person who extends and does research on the topic and comes back with an answer. ரிஷி என்றால் ஒரு விஷயத்தை அதை ஆராய்ச்சி செய்து அதன் தீர்வை கண்டுபிடிப்பது. That is why rishis are always not right. அவர்கள் தீர்வு சரியாகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது, தவறாக கூட இருக்கலாம். And they came back with 6 different theories. 6 பேருமே வித்தியாசமான பதிலோட வந்தாங்க. ஒருத்தர் சொன்னாரு கர்மா தான் எல்லாமே, கர்ம மீமாம்சா. One person came and said karma is everything. We are suffering, we are enjoying, we are taking birth. The seed of this entire creation, everything is karma. நாம் பிறப்பது, இறப்பது, செயல்படுவது, அனுபவிப்பது, ஆனந்திப்பது, அழுவது அனைத்தும் கர்மா தான் காரணம் அப்படின்னார். தமிழ்நாட்டில் கூட சொல்லுவாங்களா அடக்கர்மமே அப்படின்னு, என் தலையில் விழுந்தது. So karma is the reason for everything அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். That 6 of them came with. இனி ஒருத்தர் சொன்னாரு, அது ரொம்ப விசித்திரமானது. அவர் பேரு கபிலா. பாகவதத்தில் இருக்கக்கூடிய கபில வாசுதேவர் கிடையாது, அவர் பகவானின் அவதாரம். இது நாஸ்திகரான கபிலர், வேற கபிலர். There are 2 Kapilas, not the Kapila mentioned in Srimad Bhagavatam. He is generally called as Nastika Kapila. இந்த கபிலரை சொல்லும் போதே நாஸ்திக கபிலர் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவர்கிட்ட வியாசர் கேட்டார், என்னப்பா உன் பதில், என்னத்தை கண்டுபிடித்தாய்? அவர் சொன்னார் நைதி. அவருடைய பதில் நைதி.
என்ன அப்படின்னா, what did you found out? What is the solution? What is the answer for this formula? And Kapila, the Nastic Kapila, atheistic Kapila said, nothing. அது ஒண்ணுமே கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறார் அவர். That is a different theory. Then Patanjali came and said, yoga, the connection, building up the connection is the ultimate goal of life. பதஞ்சலி இன்னைக்கு கூட பதஞ்சலி பேரை சொல்லிட்டு டூத் பேஸ்ட் சோப்பெல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் பதஞ்சலிக்கும் சம்பந்தமே கிடையாது. Now Patanjali's name is used brand name as a brand name for selling products, but the real Patanjali has got nothing to do with that. The real Patanjali propounded a beautiful theory. By regulating and controlling the body, you can get connected to God. It is true to some extent. அந்த பதஞ்சலி என்ன சொன்னார்னா, நம் உடலை கட்டுப்படுத்தி இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியும். அது ஒரு பரிதி, ஒரு இதுவரை சரிதான். So 6 of them came with different theories. Brahma Mimamsa, Karma Mimamsa, Sankhya, Yoga. All the 6 were not totally wrong. At the same time, they were not fully correct also. அந்த 6 விஷயம், 6 தத்துவங்களும் சித்தாந்தமும் பூர்ணமாக சரியும் கிடையாது, பூர்ணமாக தவறும் கிடையாது. Then Vyasa grabbed all the 6 schools, 6 theories. அந்த 6ஐயும் ஒருங்கிணைத்து வியாசர் உத்தரமீமாம்சா அப்படின்னு சொல்லி அதற்கு பதில் எழுதினார். உத்தரான ஆன்சர். So Vyasa compounded all those 6 theories and he gave an answer, and that's called Uttaramimamsa. That is the answer for the whole Vedic scriptures. அனைத்து வைதிக கிரந்தங்களின், வைதிக அந்த புத்தகங்களின், சாஸ்திரங்களின் பதில் அப்படின்னா உத்தரமீமாம்சா. வியாசர் எழுதிட்டார். எழுதிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். After writing Uttaramimamsa, Vyasa was not happy. He was feeling, I missed out something in this. எதையவோ விட்டுட்டனே அப்படிங்கிறார். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு ஆனந்தம் கிடைக்கல. ஆனா நீங்க பாருங்க, பக்தி தொண்டுல எந்த துறையை தொட்டாலும் மனது நிறைவடையும். In devotional life, you touch any aspect of devotional life, the first thing is you will be satisfied. கீர்த்தனத்துக்கு போய் உட்காருங்க, மனது நிறையும். பிரசாதம் சாப்பிடுங்க, மனது நிறையும். கிருஷ்ண கதை சிரித்துக்கொண்டே கேட்டு பாருங்கள், மனது நிறைவாக இருக்கும். தூங்கி கூட கேட்டு பாருங்க, மனது நிறைவாக இருக்கும். திருவிழாவில் போய் சேருங்க, மனது நிறைவாக இருக்கும். Every aspect of Krishna consciousness will give us pleasure. Prasada, Kirtan, lecture. மீட்டிங்க்கு மட்டும் போங்க, முகம் மட்டும் சுருங்கி திரும்பி